விவோவில் X200 FE அண்டு X Fold 5 அப்படின்னு ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம X200 FE பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இதில் Zeiss கொலாபரேஷனில் உங்களுக்கு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான், அது குளோபலாக பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ இந்தியாவில் மட்டும் மேபி ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸை பார்த்துருவோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பேஸ் வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 12/256 GB வேரியண்ட்டு. ஸோ அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,000. இதுதான் வந்து லான்ச்சிங் ப்ரைஸு. நேற்று தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போவும் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு இப்போ லான்ச்சிங் ஆஃபராக என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,500 உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. 5,500 ஆஃபர் போக உங்களால் 49,500 மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க முடியும். நீங்கள் அமேசான் அண்டு ஆஃப்லைன் ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் 49,500 அப்படின்னும் போது ஆஃப்லைன் ஸ்டோரில் இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கம்மியாக கிடச்சுன்னா அங்கேயே பை பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிஃப்ட்லாம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸ்பெக்கோட ஹைலைட்ஸ் ஷார்ட்டாக பார்த்துருவோம். Dimensity 9300+ அப்படிங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே தான் விவோ T4 அல்ட்ராலையும் இருக்குது. அண்டு கேமரா செட்டப் பார்த்திங்கன்னா 50+8+50 ரியரில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே செட்டப்பில் தான் உங்களுக்கு விவோ T4 அல்ட்ராலையும் இருக்குது. பட் செல்ஃபி மட்டும் பார்த்திங்கன்னா T4 அல்ட்ராவில் 32 MP கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 6.31 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 6.4 இன்ச்சஸ் வந்து ஒரு 4 to 5 years பேக் இருந்தது. ஸோ இப்போ 6.3 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 6,500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே இந்த விவோ T4 அல்ட்ராவையும் சைட் பை சைடு முடிஞ்ச வரைக்கும் கம்பேர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9300+ அப்படிங்கிற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஆஃபர் போக 35,000 அதோட கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ T4 அல்ட்ராலையும் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் 50+8+50 அப்படிங்கிறது ரியரில் இருக்குது. அண்டு 32 MP செல்ஃபி கேமரா. பட் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகுது. 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 5,500 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க. 5,500 mAh 6,500 mAh. ஸோ ரெண்டு மொபைல்லையும் கேமரா சென்சார் வந்து மெயின் கேமரா ஒன்று தான். பட் அடுத்த கேமராலாம் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 100x ஜூம் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க T4 அல்ட்ராவில். அண்டு X200 FEலையும் அதே 100x வரைக்கும் இருக்குது. பட் அது வந்து Zeiss கொலாபரேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேமரா ஆப்டிமைசேஷன் பெட்டராக இருக்கும். ப்ரைஸும் அதிகமாக இருக்குன்றதுனால இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, விவோ T4 அல்ட்ராவோட வெயிட் பார்த்திங்கன்னா நமக்கு 193 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி விவோ T4 அல்ட்ராவில் கேமரா மெயின் கேமரா Sony IMX921 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக 8 MPக்கான அல்ட்ரா வைடு பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு பேர் போட்டுருக்காங்க, GC08A8 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 50 MPக்கான பெரிஸ்கோபிக் சென்சார் பார்த்திங்கன்னா Sony Litia 600, அதாவது Sony IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சேம் கேமரா செட்டப்பில் தான் இருக்குது. அண்டு T4 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு 32 MPக்கான கேமரா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா GC32E1 WA1XA அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ X200 FEயில் என்ன தான் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ X200 FEலையும் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா அதே Sony IMX921 அப்படிங்கிற சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா T4 அல்ட்ராவில் கொடுத்த அதே Sony IMX882 அப்படிங்கிறது பெரிஸ்கோப் சென்சாராக கொடுத்துருக்காங்க. HSL ரெண்டுமே ஒன்று தான். 8 MPக்கான அல்ட்ரா வைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அதை பற்றி எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். அண்டு செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 50 MP ஃப்ரண்ட் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸை காணும். ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா 186 கிராம் இருக்குது. அண்டு 8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இது விவோ X200 FEயோடது. ஆனால் விவோ T4 அல்ட்ராவில் 193 கிராம் இருக்குது. 7.45 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க விவோ T4 அல்ட்ராவோடது இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைல் தான். இதில் 200 FEயில் பார்த்தீங்க அப்படின்னா X200 FEயில் Zeiss கொலாபரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டு தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சைஸ் கொஞ்சம் சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. ஸோ இதை தவிர வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க.
ஸோ கேமரா செட்டப் வந்து அதே மாதிரியே கொடுத்தாலும் உங்களுக்கு ஜைசிஸ் கொலாபரேஷன் அப்படின்னும் போது எக்ஸ் சீரியஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போதும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைசேஷனும் தனியாக கொடுப்பாங்க எக்ஸ் சீரியஸ்க்கு. ஸோ என்னுடைய ஒரே ஒரு சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 9300 ப்ளஸ் தூக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரில் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி லாஸ்ட் இயர் வந்ததை போட்டிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கிற ஒரு சிப் செட்டை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன கருத்து தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது. 50,000 மேலே 55,000 ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து காம்பேக்டாக குட்டியோண்டாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து மீடியாடெக் ப்ராசஸர் போகிறது பதில் ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் போட்டிருக்கலாம். ஸோ மற்றபடி 50,000 உங்களுக்கு எக்ஸ் சீரீஸில் ஒரு மொபைல், அதுவும் கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக ஒரு மொபைல் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையலுக்காக வேணால் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதே T4 அல்ட்ராவில் இருக்கிற அதே செட்டப் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு பில்டு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ் சீரீஸில் ப்ரைஸை கொஞ்சம் அதிகமாக்கி ஸோ ஒரு நல்ல மொபைலாக விற்றுட்ருக்காங்க. மொபைல் இன்னும் நல்ல மொபைல் தான், பட் ப்ரைஸ் தான் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ மேபி ஆஃபரில் திரும்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆஃபர் அப்படின்னா நெக்ஸ்ட் வர்ற ஆஃபர் பார்த்திங்கன்னா மேபி பிக் பில்லியன் டேஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மேபி இவங்க வந்து இன்னும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்போதைக்கு சேல்ஸ் அதிகமாகலைன்னா ப்ரைஸ் ட்ராப் அதிகமாகும். பட் சேல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு தரமான பில்டு குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 6.3 இன்ச்சஸ்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் லெவலில் எக்ஸ் சீரீஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா செட்டப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேமராவுக்கான ஒரு மொபைலாகவும் இருக்குது. அண்டு ப்ராசஸரும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் மட்டும் 50,000 ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆஃபரில் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை மாதிரி தான் தருது. அதர்வைஸ் ஸோ விவோடைய இந்த X200 FE அப்படிங்கிறது ஒரு குட் மொபைல். பட் இதே சேம் செட்டப்பில் ஒரு மொபைல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கம்மியான விலையில் 35,000ல் நீங்கள் விவோ T4 அல்ட்ராவை செலக்ட் பண்ணலாம். ஆஃபர் டைமில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 34,000க்கு சேல் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 36,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்லைட்லி ஹை தான். திரும்பவும் உங்களுக்கு ஆஃபரில் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அந்த டைமில் நீங்கள் பை பண்ணுங்கள். பட் என்னுடைய ஒரிஜினலான உண்மையான ஒரு ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, iQOO 13 எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டு ஸ்னாப் ட்ராகன் 8 எலைட்டு இது தான் இருக்கிறதுலே டாப் நாட்ச்சு பர்ஃபார்மன்ஸில். ஸோ அதை கொண்ட ஒரு மொபைலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 52,000 53,000க்கு விற்கிறாங்க. சம்டைம்ஸ் 50,000 கூட கிடைக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கணும் ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். லேட்டஸ்ட் மொபைலாகவும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 50,000லேருந்து 55,000க்குள்ளார உங்களுக்கு iQOO 13 மச் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்னுடைய சாய்ஸ் வந்து iQOO 13 தான் இருக்கும் இந்த 50,000 ப்ரைஸ் பாயிண்டில். ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 உங்களுக்கு 512 GB வேரியண்ட்டு லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் மொபைலு. ஸோ அதுவும் iQOO 12. ஸோ அதில் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 இருக்குது. ஸோ இது 16 GB 512 வந்து உங்களுக்கு 45,000 இல்லை அதை விட கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ இது வந்து அதை விட மச் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ iQOO 13 ஆர் iQOO 12 ரெண்டு மொபைலுமே ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான். ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான். ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பை பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.